நடிகர் சரத்குமாரின் மகள் என்ற அடையாளத்துடன் தமிழ் சினிமாவில் நுழைந்தவங்க தான் நடிகை வரலட்சுமி சரத்குமார். அதன் பின் தாரை தப்பட்டை, சர்க்கார், விக்ரம் வேதா, சத்யா, சண்டைக்கோழி 2 என தொடர்ந்து தமிழில் நடித்தவர் தெலுங்கு மற்றும் கன்னட படம் நடித்து வருகிறார். கடைசியாக இவரது நடிப்பில் 12 வருடங்களுக்கு முன் உருவான மதகஜராஜா படம் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் சக்கப்போடு போட்டது. இப்போது வரலட்சுமி விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் கமிட் ஆகி நடித்து வருகிறார். பிஸியாக நடித்துக் கொண்டிருந்தவர் மும்பையை சேர்ந்து நிக்கோலஸ் கச்சதேவ் என்பவரை காதலித்து பெற்றோர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டார். ஜீ தமிழ் நிலைக்காட்சியில் டான்ஸ் ரிலோடட் 3 நிகழ்ச்சியில் நடுவராக வலம் வந்தார். அதை கண்டிக்கும் விதமாக, அதாவது இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருந்தவர் வரலட்சுமி வித்தியாசமான ஒரு ரீல்ஸ் வீடியோவை பகிர்ந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார். அதாவது கோவையில் 3 பேர் மாணவியரை தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை உருவாக்கியது. அதை கண்டிக்கும் விதமாக காமெடியாக அந்த ரீல்ஸ் வீடியோவை பகிர்ந்திருக்கிறார். அந்த வீடியோவில் ஒரு நாளைக்கு ரோல் ரிவர்ஸ், பெண்கள் ஆண்களை போல் நடந்து கொண்டால் எப்படி இருக்கும் என்ற யோசனை பற்றி பேசியிருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்த நடிகை த்ரிஷா, சமந்தா சிரித்த இமோஜியை அனுப்பி தங்களின் ரியாக்ஷனை தெரிவித்துள்ளனர். இது காமெடியாக இருந்தாலும் பெண்களுக்கு எதிரான ஆண்கள் செய்யும் வேலை கண்டித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியதற்கு நன்றி என்று பலரும் தங்கள் ரியாக்ஷனை பகிர்ந்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.